செந்தாமரை பூம்பதத்திற்கிண்கிணி சிலம்பு கலந்தாட திருவரை நாக உதர பந்தன செம்பட்டுடையாட பைந்தார் பூவின் பலவகை மாலை பதக்கம் ஒளி வீச பவளத்திருவுடம்பதனில் புரிநூல் பழிச்சென்று ஒளிமின்ன சிந்தாமணி நவரத்ன கிரீடம் சரத்தில் ஒளி வீச திகழ் திரு யானை முகவை எனக்கருள் சித்தியும் புத்தியுடன் வந்தே தரிசனம் அதனை தந்தருள் வானோர் பணி கோவே மலையான் மகளுடன் சிறகிரிநாதன் மகளும் விநாயகனே. பேற்றைத்த பஞ்சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. படிக்கும் திருப்புகழ் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சலன்பாய் பெரும்பாம்பில் நின்று நடிக்கும் பிரான் மருகா கொடுஞ்சூரன் நடுங்க வெப்ப இடிக்கும் கலாபத் தனிமையில் ஏறும் இராவுத்தனே. வள்ளி மணாளன் திருப்புகழை மையமெல்லாம் ஈடேற புள்ளி மயிலும் சேவலுடன் புகரில் ஞானப்படையுடனே உள்ளி நினைவார்க்கு உடனருளும் உயர்ந்த ஞான திருமொழியால் அள்ளி கொடுத்தான் அருணகிரி அவன் பொற்பாதம் தலைக்கணிவான். அள்ளி கொடுத்தான் அருணகிரி அவன் பொற்பாதம் தலைக்கணிவா. கைத்தல நிறை கணி அப்பமோடவல் போரே கப்பிய கரி மூகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் ஏன வீணை கடிதேரும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு திரள் ஊய மதயானை மத்தளவயிரனை உத்தமி பூதல்வனை மட்டவிழ் மலர் ஊடு பணிவேனே. முத்தமிழடவினை முற்படுகிறீனல் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புன மதனிடைவமாயி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமாருள் பெருமாளே அக்கணம் மணமாருள் பெருமாளே. நம்ம பார்வதி பதை பதஞ்சலி வியாக்கிரபாதால் திருவடி வாழ்க. அருணகிரிநாத சுவாமிகள் திருவடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று திருப்புகழ் பெருமை என்கின்ற ஒரு பொருள் பற்றி ஒரு ஞான பூஷை நிகழ திருவருள் கூட்டியுள்ளது. இந்த நாட்டுக்கு கிடைத்த பக்தி இலக்கியங்கள் அளவில்லாத பெருமையுடையது. அந்த பக்தி இலக்கியங்களிலே யார் இருக்கிறார் என்றால்
யாரும் காண முடியாத சிவபெருமான் அதில் கலந்து இருக்கிறான், பக்தி இலக்கியத்தில் கலந்து இருக்கிறான். அதனால தான் அருணகிரிநாத சுவாமிகள் திருச்செந்தூர் திருப்புகழில் நூலறந்த கூடி தேடி மால் மிகுந்து வாருளோரை 100 செஞ்சொல் கூறி மாறி விளைதீமை நோய் கலந்த வாழ்வுறாமல் நீ கலந்துளாகு ஞான நூலடங்க ஓத வாழ்வு தருவாய் என்றார். நீ கலந்திருக்கிற ஞான நூலை ஓதும்படியாக எனக்கு அருள் பண்ணுவாயா. அதனாலே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருப்புகழ் என்கின்ற ஒரு ஞானப்பாடல் திருவண்ணாமலையில் அவதாரம் பண்ணிய அருணகிரிநாத சுவாமிகள் மூலமாக கிடைத்தது. அவருக்கு எப்படி கிடைத்தது என்றால் முருகப்பெருமான் சொல்லி கொடுத்தான். யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமே நடைவீர் நடைவீர் என்று கந்தர் அனுபூதி. யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமே நடவீர் நடவீர் என்பது கந்தர் அனுபூதி. அருணகிரிநாத சுவாமிகள் சின்ன வயதிலே உலகியலிலே சென்று துன்பத்தை பெற்றார். அந்த துன்பம் பொறுக்க முடியாமல் வல்லாள மகாராஜன் கோபுரத்தில் ஏறி கீழே வீழ்ந்து இறந்து போலாம் என்று சொல்லி முருகா என்று சொல்லி கோபுரத்தில் ஏறி கீழே விழுந்தார். அப்படி விழும்போது முருகப்பெருமான் முன்னை தவம் அதிகம் இருந்தபடியினாலும் முருகப்பெருமான் தாங்கி கொண்டார். கீழே விழாதபடி முருகப்பெருமான் அருணகிரிநாதர் தாங்கி கொண்டார். தாங்கி கொண்டான் என்று சொன்னாலே முருகப்பெருமானுடைய திருக்கரத்தினாலே தாங்கி கொண்டான் என்று சொன்னாலே அவருக்கு சகல ஞானம் அப்பொழுதே வந்து விட்டது. அதன் பிறகு அவருக்கு சும்மா இரு என்று உபதேசம் பண்ணினார். செம்மான் மகளை திருடன் திருடன் பெம்மான் முருகன் பரவான் இரவான் சும்மா இரு சொல் அறையென்றலுமே அம்மா பொருள் ஒன்று அறிந்திலேனே. அப்படி சும்மா இரு என்று சொன்னபோது அருணகிரிநாதர் திருவண்ணாமலையிலே பல நாள் சும்மா இருந்தார். சும்மா இருத்தல் என்று சொன்னால் வெளி கரணங்கள் வேலை செய்யாமல், செவி மெய் வாய்க்கண் மூக்கு செவியாகிய இந்த பஞ்சேந்திரியங்கள் வேலை செய்யாமல் உள்ளே அந்த கரணம் வேலை செய்யணும். அந்த அந்த கரணத்திலே செய்யும்போது முழுவதும் சிவயோகமாக சிவபூஷையாக சிவ வேள்வியாக இருக்கும். உள்ளே அது துள்ளு மரியா மனது பலி கொடுத்தேன் கர்ம துட்ட தேவதைகள் இல்லை துரிய நிற சாந்த தேவதையா உனக்கு துடும்பனம் அன்பு அவிடேகநேரி உள்ளுரையில் என்னாவி நைவேத்தியம் பிராணன் ஓங்குமதி தூப தீபம் உருகாலம் அன்றிது சதாகால பூஷையாம் ஒப்புவித்தேன் கருணை ஊர் என்பது தாயுமானவர் பாடல். அதனால் உள்ளே பூசை செய்வதுதான் சும்மா இருத்தல். வெளியிலே கரணங்கள் கருவியெல்லாம் சும்மா இருக்கும். கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேசாது, மெய் பரிசத்தை உணராது. உள்ளே மனம் சும்மா இருக்காது. மனம் சும்மா இரு என்றால் கருவிகரணங்கள் புறக்கரணங்கள் சும்மா இருக்கும், உள்ளே இருக்கிற மனம் சும்மா இருக்காது. அது என்ன பண்ணும் என்றால் மனம் சிவயோகம் வந்தவர்களுக்கு சிவனை உள்ளே பூசை செய்து கொண்டிருப்பார்கள். உள்ளே பூசை செய்து கொண்டிருப்பார்கள். அதைத்தான் சொன்னார் தாய்மானவர். துள்ளு மரியா மனது பலி கொடுத்தேன் கர்ம துட்ட தேவதைகள் இல்லை துரிய நிற சாந்த தேவதையா உனக்கே துடும்பன் அன்பு அபிடேக நீர் உள்ளுரையில் என்னாவி நைவேத்தியன் ஆவி நைவேத்தியம் மதி ஊங்குமதி தூப தீபம் உருகாலம் என்றது சதாகால பூஷையாம் உப்புவித்தியன் கருணை ஊர் என்பது தாய்மானவர் பாடல். அதனால் உள்ளே அந்தரியாகத்தை செய்து அதன் மூலமாக சிவத்தை கண்டு சிவானந்தத்திலே மூழ்கி இருப்பது தான் சும்மா இருத்தல். சும்மா இருக்க சுகம் சுகம் என்று சுருதியெல்லாம் என்று கூட தாய்மானவர் பாடுகிறார். அப்படி சும்மா திருவண்ணாமலையில் இருந்து அதன் பிறகு வயலூருக்கு வாழ்ந்தார். அதன் பிறகு வயலூருக்கு வந்தார். வயலூருக்கு வந்து முருகப்பெருமானை பாட திருப்புகழ் பாட அருள் பண்ணினார். அப்படி பாடுவதற்கு அருள் எப்படி வந்ததென்றால் முத்தை தரு என்கின்ற வாக்கியத்தை முதலில் எடுத்து தந்தார். முத்தை தரு என்கின்ற வாக்கியத்தை அதை வைத்து பாடினார். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கர சத்தி சரவண முத்திக்கூறு வித்துக்கூறுவர என போதும் முக்கட்பர மர்க்குச் சுருதியன் முற்பட்டது கற்பித்திருவர் 33 வர்க்கத்தமரன் அடிவேன 10 தலை தத்த கணதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொருள் பட்டப்பகல் வட்டத்திகிரியில் அறவாக
பத்தற்கிற தத்தை கிடைவே பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்தொடு ரட்சித்தருளும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிவர நிறுத்தப்பதம் வைத்து பயிரவி திக்குட்க நடிக்க கடுகொடு கழுதாட திக்குப்பறி அட்டப்பயிரவர் தொக்கு தொகு தொகு தொக்கு தொகு தொகு சுத்தற்பௌரி திக்கு திரிகடை எனவோது குத்துப்பறை கொட்ட கடமை குக்கு குகு குக்கு குகு குக்கு குத்திப்பதை புக்குப்பிடி என முதுகுகை குப்புற்றடன் அப்பொற்ற உணரை வெட்டிப்பலி இட்டு கொலைகிரி குத்துப்பட ஒத்து புறவல முதல் திருப்பு. இப்படி முதல் பாட்டு அப்படி வந்தது. முதல் பாட்டு அப்படி வந்தது. அதிலிருந்து ஐயாலே வயலூரில் பாடி அப்புறம் நாடெல்லாம் சுற்றி இமயத்திலிருந்து இலங்கை வரையிலும் பாடி இமயத்திலிருந்து இலங்கை வரையிலும் அவருக்கு அட்டமாசித்தியெல்லாம் கொடுத்துட்டார். அது விராலிமலையில் அட்டமாசித்தியை தந்தார், பழனியில் ஜெபமாலை தந்தார், வயலூரில் பாட அருள் பண்ணினார். இப்படி பல வகையிலும் முருகப்பெருமானவருக்கு அருள் பண்ணி அமிர்தம் போல பொங்கியது அந்த திருப்பூர். அதை அருணகிரிநாதரே கைலாயத்தில் போய் கேட்குறாரு, இந்த உலகத்திலே ஒரு பிரபு இருக்கிறாரு, இந்த லோகத்திலே ஒரு பிரபு, அவர் யாருன்னா சீர்காழியில் வந்த ஞான சம்பந்தர். அந்த பிரபு பாடினது அமிர்தகவி, அந்த அமிர்தகவி மாதிரி நாம் பாட வேணும் ஜாமின்னு கேட்குறாரு. ஒரு பிரபு இருக்காரு, அந்த பிரபு யாருன்னா சீர்காழியில் வந்த திருஞான சம்பந்த சுவாமிகள். அவர் பாடியது அமிர்தகவி. அமிர்தகவி அந்த அமிர்தகவி அவர் பாடின மாதிரி நாம் பாடணும் என்று கேட்கிறார். புமியதனில் பிரபுவான புகழையில் வித்தகர் போல அமிர்தகவி தொடைபாட அடிமதனக் அருள்வாய சமரில் எதிர் தசுமாள தனியில் விட்டறிவோனே நமசிவைய பொருளானே ரசதகிரி பெருமாடே என்பது அந்த திருப்பூர். அதனால ஞானசம்பந்த வேலை அருணகிரிநாதருக்கு ரொம்ப பிரியம். பல திருப்புகளில் நிறைய பாடுறாங்க. ஆகையினால் அந்த திருப்புகள் எப்படிப்பட்டது என்றால் அளவில்லாத ருஷியுடையது. அதே ஒரு புலவர் பாடுறாரு, இதிரும் புலவன் வில்லி தொழ எதிரும் புலவன் வில்லி தொழ. வில்லிபுத்தூரார்னு ஒரு புலவர் இருந்திருக்கிறார். அவர் தன்னிடத்தில் வருகின்ற புலவர்கள் கவி பாட இவர் சொல்கிறது, இவர் பாடுற கவிக்கு அவங்க பொருள் சொல்லலைன்னா அவங்க காதை அறுத்து விடுவாராம். அப்படி ஒரு முரட்டு புலவர் இருந்திருக்கிறார். இவர் பாடுற பாட்டுக்கு பொருள் சொல்லணும், அது சொல்ல தெரியாமல் இந்த புலவர்கள் வச்சா உனக்கு புலவர்னு பெட்டம் சரியில்லை என்று சொல்லி காதை அறுத்து விடுவாராம். அவர் அருணகிரிநாதர்கிட்ட ஒரு நாள் சந்தித்தார். சந்தித்த போது ஏழை இவர் பாடினார் அருணகிரிநாதர், அதுக்கு அவர் பொருள் சொல்லிகிட்டே வந்தார். கந்தர் அந்தாதின்னு பாடினார். அதில் அவர் 54வது பாட்டுக்கு பொருள் சொல்ல முடியல, யார் அந்த வில்லிபுத்தூரார் சொல்ல முடியல. அவரே இந்த என் காதை அறுத்து விடு நான் சொல்ல முடியல அப்படின்னு குரடும் கத்தியும் கொடுத்தாரு. அதை வாங்கி அருணகிரிநாதர் வச்சுக்கிட்டு உலகத்தில் எல்லாம் தெரிஞ்சவனும் கிடையாது, ஒன்றும் தெரியாதவனும் கிடையாது, எல்லாம் தெரிஞ்சவனும் கிடையாது, ஒன்றும் தெரியாதவனும் கிடையாது. அதனால் இப்படியெல்லாம் ஒரு பாதகமான செயலை செய்யப்படாது, அவரவரால் இயன்றது தெரிந்த வரையிலும் அவர்கள் பாடட்டும் பேசட்டும் படைக்கட்டும், இந்த மாதிரி செய்யப்படாது என்று சொல்லி அவரை திருத்தினார். அது இந்த பாட்டில் வருது. இதிரும் புலவன் வில்லி தொழ எந்தை உனக்கந்தாரி சொல்லி எதிரும் புலவன் வில்லி தொழ எந்தை உனக்கந்தாதி சொல்லி உலகில் அறிந்தார் அதிரும் கடல் சூழ் புவியில் உளோர் அறிந்தார் அறியார் இரண்டு மேலார் ஆறும் எனைப் போல் உனை துதிக்க அளித்த அருணகிரிநாதன் உதிருங்கனியை நரும்பாயில் உடைத்து கலந்து தேனை வடித்து ஊற்றி அமுதினுடன் ஊற்றி ஒக்க குழைக்க ருஷி பிறந்த மதுரங்கணிந்த திருப்புகழ் மாலை புனைந்தான் வருகவே வரத சரத திருமலையின் வாழ்வே வருக வருகவே. அந்த திருப்புகழ் எப்படி இருக்கும்னு இந்த புலவர் பாடுறார். திருமலை முருகன் பிள்ளைத்தமிழ். உதிரங்கனியை தானே உதிர்ந்த கனி தானே அது எப்படி இருக்கும், ருஷி அதிகமாக இருக்கும். உதிரங்கனியை நரும்பாயில் உடைத்து கலந்து தேனை வடித்து ஊற்றி அமுதினுடன் கூட்டி ஒக்க குழைக்க ருஷி பிறந்த மதுரங்கணிந்த திருப்புகழ்
மாலை புனைந்தான் வருகவே வரத சரத திருமலையின் வாழ்வே வருக வருக. அப்படி திருப்புகழ் எப்படிப்பட்டதுன்னா, தானே உதிர்ந்த கனியை உடைச்சு அதை சார பிழிஞ்சு அதோட தேனை ஊற்றி அதோட வெள்ளப்பாகையும் சேர்த்து அதோட அமுதத்தையும் கூட்டி குழைச்சி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அது போல இருக்கும். ஆகையினால திருப்புகழுடைய பெருமை அளவுபடாதது. அவர் 10,000 திருப்புகழ் பாடினார் என்று சொல்லுகிறார்கள். கிடைச்சிருக்கிறது 1330 திருக்குறள் கிடைச்சிருக்கிறது. இலங்கையிலிருந்து எமைய வரையிலும் சுற்றி இருக்கிறார். சுற்றி இருக்கிறாருன்னா நம்ம நடந்தல மூலம் போயிருக்க முடியாது. எல்லாம் ஆகாயமாக இருக்கும், ககனமாக இருக்கும், ககனமாக இருக்கும். அவருக்கு நிறைய அருள் பண்ணியிருக்கிறார். ஞானிகளுக்கெல்லாம் சுவாமி அருள் பண்ணலைன்னா அந்த அளவுக்கு செய்ய முடியுமா? ஒரு வசதி இல்லாத காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருப்புகழ். அதில் உலகியலை பற்றி நிறைய சொல்கிறாரு, அருளியலை பற்றி நிறைய சொல்கிறாரு, முருகப்பெருமானுடைய ஆற்றலை சொல்லுகிறாரு, அதுக்கு மேலே அருளை சொல்லுகிறாரு, அவனுடைய அழகை சொல்லுகிறார். அழகு அளவில்லாதது, ஆற்றல் அளவில்லாதது, ஆற்றல் அளவில்லாதது, அழகு அளவில்லாதது, அருளும் அளவில்லாதது. முருகப்பெருமானுடைய அருள் அளவில்லாதது, முருகப்பெருமானுடைய ஆற்றலும் அளவில்லாதது, முருகப்பெருமானுடைய அழகும் அளவில்லாதது. எல்லாம் அளவில்லாதது. நமக்கு எல்லாம் அளவோடு இருக்கும், அவன் அளவில்லாதது. அப்படிப்பட்ட ஒரு இதில் அவனுடைய அழகை பற்றி சொல்கிறாரு. அது அவனை சிங்காரிக்கிறார். எப்படி சிங்காரிக்கிறார்? உள்ளதை தான் சொல்கிறாரு. குரு ஒன்றும் சிங்காரிக்கல. கண்டு முருகப்பெருமானை நேராக கண்டவர். தண்டையனி வெண்டயங்கிண்கிணி சதங்கயந்தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவேனன். தண்டையனி வெண்டயங்கிண்கிணி சதங்கயந்தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவேனன். தந்தையனை முன்பறிந்தென்புரி கொண்டு நன் சந்தொடமனைந்து நன் அன்பு போல கண்டுர கட்டம்புடன் சந்தமகு உடங்களும் கஞ்சமலச் செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குடிர என்ற நுண் சந்தியாவூ புண்டரிகரண்டமும் கொண்டபகிரண்டமும் பொங்கி எழுவெங்கடம் கொண்டபோது பொன்கிரிய நஞ்சிறந்தெங்கனும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையின் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலிதி என்றனும் கொஞ்ச நடனங்கொடும் கந்த வேளை கொங்கை உர மங்கையன் சந்தமனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே என்பது திருச்செந்தூர் திருப்புகழ். அப்படி அவனை அலங்காரம், அவனுடைய அழகை, அவனுடைய லட்சணத்தை அப்படி அனுபவிக்கிறார். அதுக்கு மேலே விராலி மலை திருப்புகழில் அந்த 6 முகத்தையும் 6 முடிகளில் இருக்கிற அந்த கிரீடத்தினுடைய அழகையும், அவனுடைய குண்டலங்களுடைய அழகையும், மார்பில் இருக்கின்ற ஆபரணங்கள் அழகையும், திருவடி அழகையும், பக்கத்தில் இருக்கிற வலப்பக்கத்தில் இருக்கிற வள்ளியையும், இடப்பக்கத்தில் இருக்கிற தெய்வ யானையும், வேலாயுதத்தையும், மயில்வாகனத்தையும் சொல்லி ஒரு படம் பிடிச்சு காட்டி இந்த திருக்கோலத்தை நான் எப்போதும் நினச்சிக்கிட்டே இருக்கணும் ஜாமி அப்படின்னு கேட்குறேன். சீரான கோல கால நவமணி மாலாபிஷேக பாரவிகு வித தேவாதி தேவர் சேவை செய்யும் முக மலராரும் சிராடு வீர மாது மருவிய ஈராறு தூளும் நீளும் வரியளி சீராகம் மூது நீப பரிமள இருதாளும் ஆராத காதல் வேடர் மடமகள் சீமூத மூர்வலாரி மடமகள் ஆதாரபூதமாக வலமிட முறைவாழு ஆராயு நீதி வேலும் மயிலும் ஞானாபிராம தாப வடிவமும். அபிராமன்னா அழகு. ஞானாபிராம தாப வடிவமும் ஆபாதனேன்னு நாடும் நினைவது பெற வேணும் அப்படின்னு அந்த திருக்கோலத்தை சொல்லி, அதை நான் பொல்லாதவனாக இருந்தால் கூட எப்போதும் நான் நினைக்கணும் ஜாமி அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு மேலே அவனுடைய ஆற்றலை பற்றி சொல்லுகிறார் திருப்புகழில். முருகனுடைய ஆற்றல், ஆற்றல் என்றால் பலம் என்று சொல்லுவது. ஆற்றலை வலிமை என்று சொல்லுவது, பலம் என்று சொல்லுவது. அது அளவில் ஆற்றல். என் குணத்தில் ஒன்று அளவில் ஆற்றல். அளவில் ஆற்றல் ஆற்றல் என்ற அந்த பலமானது எவ்வளவு என்று சொல்ல முடியாது. அளவுபடாது. இது சூரபன்மனுக்கு முன்னாலே முருகன் என்ன செண்டைக்கு சூரபன்மன் பார்த்தான். அந்த இந்திரன் பேச்சை கேட்டு வந்திருக்கிற முருகா, நீ சின்ன பய விவரம் தெரியாமல் அவன் பேச்சை கேட்டு வந்துட்ட,
நீ சண்டைக்கு தாங்க மாட்ட, அதனால நீ ஓடி போயிடும், உங்கள் அம்மா காணான்னு தேடுவா அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முருகன் சொன்னேன், என்னை சின்ன பையனை நினைக்காது, இத்தனை கோடி அண்டங்கள் உலகம் எவ்வளவு, இத்தனை கோடி அண்டங்களும் ஒரு நொடியில் சாம்பலாக்கும். என்னுடைய தந்தை நெற்றியில இருந்து புறப்பட ஒரு சின்ன பொறி, எங்கள் அப்பா அவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஒரு சின்ன நெருப்பு பொறி வரும், ஒரு கடுகளவு வரும். அது இத்தனை கோடி அண்டங்களையும் சாம்பலாகி விடும். அந்த சின்ன பொறி அத்தனை உலகத்தையும் சாம்பல் ஆக்குற மாதிரி நான் சின்ன போய் ஒன்றை காலி பண்ணிடுவேன் அப்படின்னா. அதற்கு மேலே அந்த சண்டையெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். யுத்தகாண்டத்தில் கந்த புராணத்தில் அது ஒரு தடவை மேலிருந்து படைகளெல்லாம் இறக்கிட்டான். எங்கே பார்த்தாலும் ராட்சச கூட்டமாகவே இருக்குது. ராட்சச கூட்டம்னா சிங்கம் போல், யானை போல், புலியை போல், கரடியை போல், பேய் பிசாசு, ஆனால் சொல்லி முடியாது அந்த ராட்சச கூட்டம். 10 திக்களையும் பூமியில் மாத்திரம் இல்லை, ஆகாயத்தில் கீழே எல்லா பக்கமும் ராட்சச கூட்டம் ஏராளமாக வந்துருச்சு. அதை பார்த்த உடனே இந்திரனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. தேவேந்திரன் பார்த்துட்டு பயந்துட்டான். அடே அப்பா, இத்தனை கூட்டங்களை என்னைக்கு முருகன் கொல்ல போகிறேன், நம்ம போய் ராஜ்யத்தை ஆள போகிறோம், இது நடக்கிற காரியம் அல்ல அப்படின்னு பயந்துட்டான். அது இந்திரன். அப்படி பயந்துட்டு மகாவிஷ்ணுகிட்ட சொன்னான், இவ்வளோ கூட்டத்தையும் எப்போ முருகன் கொல்ல போகிறேன்னு சாதாரண வேலையாக இல்லை, எனக்கு ரொம்ப நடுக்கம் வந்துருச்சு அப்படின்னா மகாவிஷ்ணுக்கிட்ட. மகாவிஷ்ணு சொன்னார், அறிவில்லாதவன். மகாவிஷ்ணுக்கு தான் தெரியும் சுவாமியினுடைய அருமை. அறிவில்லாதவன், இங்கே வந்திருக்கிறவன் எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறவன் வந்திருக்கிறான், எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறவன், காலமாக இருக்கிறவன், காலத்தை கடந்தவன். காலமாய் காலமின்றி, கருமமாய் கருமமின்றி, ஞாலமாய் ஞாலமின்றி, அனாதியாய் நங்கட்கெல்லாம், காலமாய் காலமின்றி, கர்மமாய் கர்மமின்றி, கோலமாய் கோலமின்றி, குணங்களாய் குணங்களின்றி, ஞாலமாய் ஞாலமின்றி, அனாதியாய் நங்கட்கெல்லாம் மூலமாய் இருந்த வள்ளல் மூவிரு முகம் கொண்டுற்றார். எல்லாவற்றிற்கும் மூலமாய் இருந்த வள்ளலாகிய பரமேஸ்வரன் தான் இப்பொழுது ஆறுமுகமாக வந்திருக்கிறான். அவன் இத்தனை கோடி சேனைகளையும், இத்தனை கோடி சேனைகளை, இத்தனை கூட்டம் ராட்சத கூட்டம் இத்தனையும் அப்படி லேசாக அப்படி சிரிச்சான்னா அழிஞ்சு போகும். அப்படி சிரிச்சான்னு வச்சுக்கோ, அத்தனை கூட்டமும் சாம்பலாயும். கண்ணால் பார்த்தான்னு வச்சுக்கோ, அத்தனை கூட்டமும் சாம்பலாயும். நினைச்சானா சாம்பலாயும். அறிவில்லாதவன், ஒரு நொடியில் எல்லாம் நீ காலி பண்ணிடுவோம் அப்படின்னு இந்திரனுக்கு சொல்கிறாரு மகாவிஷ்ணு. சூரனே முதலோர் தம்மை இமைப்பினிற் தொலைக்க உண்ணின், இமைப்பினிற் தொலைக்க உண்ணின் மூரலால். அப்படி சிரிச்சானா போதும். அதுக்கு அப்பன் திரிபுரத்தை அறிக்கை என்ன பண்ணாரு, அவ்வளவு. புறத்தார் வரத்தார் சரச்சே கரத்தார் புறத்தான் எதிர்த்தே வருபோது, பொறுத்தார் பறித்தார் சிரித்தார் எரித்தார் பொறித்தார் முதற் பார்வையிலேவன், கரித்தோல் உரித்தார் விரித்தார் தரித்தார் கருத்தார் கருத்தூர் மதனாரை, கரிக்கோலமிட்டார் கணுக்கான முத்தே கதிர்காமம் முற்றார் குருவாளே என்று பாடுகிறார் கதிர்காமத்திற்கு. புறத்தார் புறத்தான திரிபுரத்தை, புறத்தார் வரத்தார் சரச்சே கரத்தார் புறத்தான் எதிர்த்தே வருபோது, பொறுத்தார் பறித்தார் சிரித்தார் எரித்தார் பொறித்தார் முதற் பார்வையிலேவன். கண்ணால் காமனை எரிச்சான், சிரிச்சு திரிபுரத்தை எரிச்சான். அப்படிப்பட்டவனுடைய புள்ள அவன்தான் இவனா வந்திருக்க. அவனே இவனா, ஈசனே அவன் ஆடலால் முதலையாயினான். சூரனே முதலோர் தம்மை இமைப்பினிற் தொலைக்க உண்ணின் மூரலால் அடுவன், கொண்ட முனிவினால் அடுவன், வாய்மை சீரினால் அடுவன், நாட்டைச் செய்கையால் அடிவன் என்றால் நேரிலா முதல்வன் வன்மை யாவரே நிகழ்த்தற்பாலாறு. கண்ணால பார்த்தானா எரிச்சிருவான், சிரிச்சானா எரிஞ்சு போகும்டா. அவனுடைய ஆற்றலே சொல்லி முடியுமா, யாரால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இந்திரனை தேத்தினார். அப்புறம் என்ன பண்ணான்னு தெரியுமா முருகன், அந்த கூட்டங்களை எல்லாம், அந்த ராட்சத கூட்டங்களை எல்லாம் ஒரே ஒரு அஸ்திரத்தை விட்டாய், எல்லாம் ஒரு நொடியில் எல்லாம் சாம்பலாயிடுச்சு. ஒரே ஒரு அஸ்திரம் எல்லாம் சாம்பல்.
நான் சண்டை போடணும்னா கஷ்டப்பட்டுலாம் ரொம்ப சண்டை போடுறது இல்லையா. அது அருணகிரிநாதர் சொன்னார். அருணகிரிநாதர் சொன்னார், வேலை எடுத்துக்கிட்டு அப்படி நடந்தாண்டா எல்லாம் நடந்துச்சுறாங்க. வேலை எடுத்துக்கிட்டு நடந்த எல்லாம் நடந்துச்சுறாரு. என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறீங்களா? என்னென்ன நடந்துச்சு? அதுதான் மாலையிட்ட சிரங்கள் செவ்வேல் செவ்வேலன. அந்த சூரபன்மன் சண்டைக்கு வரானா, அவன் கண்ணக்கரையில் இருப்பான் சூரன். இந்த முடி இருக்குது பாரு, செக்க செவ்வேன்னு இருக்கும், செப்பட்ட மயிர். ராட்சதர்களும் செம்பட்ட மயிர். சண்டைக்கு வர்றவன் என்ன பண்ணுவான்? செம்பட்டையா சிவப்பா இருக்குதா? சண்டைக்கு வர்றவன் சிவப்பு பூ மாலையை சுற்றிருப்பான். சிவப்பு மாலை, சிவப்பு சிவப்பா, 2 சிவப்பா. மாலையிட்ட சிரங்கள் செவ்வேல் செவ்வேலென. இந்த 2 வருஷ பல்லு மாலையிட்ட சிரங்கள் செவ்வேல் செவ்வேலென வேலெழுச்சி தரும்பல் வெளியில் வெளியிலென வாகி பெற்ற புயங்கள் கரையில் கரையில் என எதிர்கொள் சூரன் மார்மூக்க நெறிந்து கரியில் கரியில் என பேய் குதிக்க நினங்கள் குழு குழுவென வாய் உதைத்து விழுந்து ஐயோ ஐயோ என உதிரமாறாய். அந்த ராட்சத கூட்டங்கள் வாய் உதைத்து விழுந்து ஐயோ ஐயோ என உதிரமாறாய். வேலை வெற்றி வறண்டு கடைசியா சமுத்திரத்தில் போயினானா வேலாயுதத்தை விட்டார். சமுத்திரத்து தண்ணியெல்லாம் குடிச்சு வேலாயுதம் குடிச்சு சமுத்திர தண்ணியை வேலாயுதம் குடிச்சு வேலை வற்றி வறண்டு சுரீர் சுரீர். சொல்ல பார்த்தியா? வேலைன்னா கடல். வேலை வற்றி வறண்டு சுரீர் சுரீலென மாலை விற்பு முடிந்து கிரவஞ்ச வலை மாலை விற்பு முடிந்து திடீர் திடீரென மேன்மை பெற்ற ஜனங்கள் ஐயா ஐயாவே. அந்த ராட்சச கூட்டங்கள் எல்லாம் ஐயோ ஐயோன்னு விழுகுறான். தேவ கூட்டங்களும் அடியார் கூட்டங்களும் முருகப்பெருமான் செய்த அருளையும் அவனுடைய ஆற்றலையும் அந்த ஜெயத்தையும் கண்டு ஐயா ஐயா என்கிறார்களாம். ஐயோ ஐயோன்னு அவை விழுகிறானா, அடியார்களும் தேவர்களும் ஐயா ஐயா என்கிறார்கள். அதில் கொம்பு இருந்துச்சு, இதில் கொம்பு இல்லை. ஐயோவுக்கு கொம்பு இருக்குமா? மாலையிட்ட சிரங்கள் செவ்வேல் செவ்வேலென வேலெரு சிதறும்பொல் வெளியில் விளையென வாக பெற்ற புயங்கள் கரையில் கரையில் என எதிர்கொள் சூரன் மார்மூக்க நெறிந்து கரியில் கரியில் என பேய் குதிக்க நினங்கள் குழு குழுவென வாய் உதைத்து விழுந்து ஐயோ ஐயோவென உதிரமாறாய். வேலை வெற்றி வறண்டு சுரீல் சுரீலென மாலவிற்பு முடிந்து திடீல் திடீலென மேன்மை பெற்ற ஜனங்கள் ஐயா ஐயாவென விசைகள் ஊற என்ன பண்ணா முருகன்? வேலெடுத்து நடந்த திவாகராஜல வேடுவ பெண் மணந்த பூயா ஜலா தமிழ் வேத வெற்பில் அமர்ந்த கிருபாகரா சிவ குமரவேளே. இது திருக்கடு கொண்டது திருப்புகழ். இத்தனைக்கு என்ன பண்ணானா? வேலெடுத்து நடந்த திவாகராஜல. அந்த இதெல்லாம் நல்லா இருக்க, அந்த சந்த நடை இதுகே மோனே அப்படியே பொங்கி வெளியும் திருப்புகள்ல. சந்தம் மோனே இதுகே மோனே அடாடாடாடா. வேலெடுத்து நடந்த திவாகராஜல வேடுவ பெண் மணந்த புயாஜலா தமிழ் வேதவற்பில் அமர்ந்த கிருபாகரா ஜீவ குமரவேள். அவன் இப்படிப்பட்ட அளவில்லாத ஆற்றலுடையவன், நினைப்பினாலேயே எல்லாவற்றையும் செய்பவன் என்பதை பற்றி, அவனுடைய ஆற்றலை பற்றி இப்படி சொல்லி காட்டுகிறார். அவன் அளவில்லாத அருளுடையவன். அவனுடைய திருப்புகளை பாடினால் என்னென்ன கிடைக்கும் என்று ஒரு திருப்புகளை பாடுறான். அந்த திருப்புகளை பாடுகின்ற அடியார்களுக்கு யாராவது சத்துருக்கள் இருந்தால், அவர்களை யாராவது பழித்தார்களேயானா அவர்களுக்கு இந்த திருப்புகள் நெருப்பு போல இருக்குங்கிறார். திருப்புகள் நெருப்பு போல இருக்குங்கிறார். அன்பர்களுக்கு அது அமுதம் போல இருக்குங்கிறார். திருப்புகளே சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் ஜெகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம். நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிதிக்கருவருக்கும் பரவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய். இந்த திருப்புகள் எப்படி இருக்கு? திருத்தணி திருப்புகள். சினத்தவர் முடிக்கும், சினத்தவர்னா கோபித்தவர்கள், அடியார்களை கோபித்தவர்கள். சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் படிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம்.
நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பரவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் முடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய். அந்த நெருப்பையும் எரிக்குங்கிற வாக்கியம் ஒரு ஆச்சரியமானது. அது வழக்கத்தில் இல்லாதது. நெருப்பையும் எரிக்கும் என்பது, நெருப்பு தானே எல்லாத்தையும் எரிக்கும். நெருப்பையும் எரிக்கும்னா அது எப்படி நெருப்பு போய் இன்னொன்று எரிக்கும்? தண்ணீர் வேணும்னா அவிக்கும், எரிக்காதுல்ல. வேற நெருப்பை எரிக்காது. நெருப்பு தானே எல்லாத்தையும் எரிக்கும். ஆனால் நெருப்பையும் திருப்புகள் எரிக்குமா? அது எங்க இருந்து இந்த வாக்கியம் வருது தெரியுமா? எங்க இருந்து? மதுரையில் சமணலோடு வாதம் பண்ணி நெருப்பில் போட்டார் அல்லவா தேவாரத்தை. ஞானசம்பந்தர் நெருப்பில் போட்ட நெருப்பை எரிச்சு பிடிச்சி தேவாரம் பச்சையா இருந்துச்சு. போங்க, நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய். தனத்தன தனத்தன் திமி திமி திமித்தின் தகு தகு தகுத்தன் தனவேரி தடு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 ம் தனத்துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் குடுசூரர் சினத்தையும் உடச்சங்கரித்த மலைமுற்றும் சிரித்தறி கொடுத்தும் கதிர்வேலா திணைக்கிரி குறப்பன் தனத்தினில் சுகித்தன் திருத்தடி இருக்கும் பெருமாள். நல்லா இருக்கு. திருப்பூரில் பாட அருமையாக இருக்குது. ருசியாக இருக்குது, ரொம்ப ருசியாக இருக்குது. அதனால் இப்படி இந்த இலக்கியங்கள் நம்ம நாட்டுக்கு கிடைச்சது பெரிய ஆச்சரியம். அது சைவர்களுக்கு சைவ திருமுறைகள் 12 கிடைச்சது. அதுக்கு மேலே புராணங்கள் கிடைச்சது. அதுக்கு மேலே இந்த திருப்புகழ் கிடைச்சது பெரிய ஒரு அதிசயமானது. இது திருப்புகளை கற்க, திருப்புகளை கேட்க, திருப்புகளை நித்தம் ஜெபிக்க, திருப்புகளை அச்சிக்க முத்து எளிதாகுமே கூற்றை வென்று கட்சிக்கலாமே கிடி என்பது ஒரு தனிப்பாடல். வேத வேண்டாம், ஜகல வித்த வேண்டாம், நாத கீத வேண்டாம், ஆதி குறுப்புகளை மேவுகின்ற கூற்றவன் சீர்வாத திருப்புகளை கீழி இருத்தணும். அதனால் திருப்புகளை பாடினா எல்லா விதமான நன்மையும் உண்டாகும், எல்லா விதமான தீமையும் நீங்கும். அதனால் அப்படிப்பட்ட திருப்புகளுக்கு அமிர்தம் என்று கூட ஒரு பெயர் உண்டு. அதனால் திருப்புகள் பற்றி நிறைய சொல்லலாம். நிறைய திருப்புகள் நிறைய பாடுவேன். திருப்புகள் நிறைய பாடுவேன். திருப்புகளில் இருக்கிற ருசி சொல்லி முடியாது. அதை உதிரு கடிய நரும்பாயில் வெள்ளப்பாகல உடைத்து கலந்து தேனை வடித்து ஊற்றி அமுதினுடன் ஊற்றி ஒக்க குடைக்க ருசி பிறந்த மதுரங்கடிந்த திருப்புகழ்ப்பா. அதனால் அதுக்கு மாலைன்னு பேர். திருப்புகளுக்கு மாலைன்னு பேர். பூமாலை, பாமாலை. இதுக்கு பாமாலைன்னு பேர். அதனால் இப்படிப்பட்ட திருப்புகளுடைய பெருமை அளவில்லாதது. அது இன்னும் நிறைய சொல்ல வேணும். திருவருளாலே கூட்டி வைக்கும்போது சொல்லுவோம். அந்த 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 திருப்புகழ் அமுதத்தை அனுபவிப்போம் என்று சொல்லி இதுவரையிலும் திருவருளாலே திருப்புகளை பற்றி பேச திருவருள் கூட்டி வைத்தது, உங்களை கேட்க வைத்தது. அந்த முருகப்பெருமானுடைய திருவடிக்கு, அருணகிரிநாதருடைய திருவடிக்கு அநேக நமஸ்காரங்களை செய்து இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். சுற்றகபாடோடு பல சூதுவினையான பல கற்றகட ஓடு பலிகாரர் கொலைகாரர் செலி சுற்றவிழல் அனுபவி சோடு கடல் மூழ்கி ஒரு துயன் மேவி துக்க சமுசார வலை மீனதென கூலில் வெளு சத்தையன மூடும் ஒரு தீயில் மெழுகான உடல் சுத்தமறியாத பரி காயமதில் மேவி ஒரு பொறியாலே சற்றுமதியாத கலி காலன் வரு நேரம் அதில் தத்து அறியாமல் ஒடியாடி வரு சுதரைவர் சத்தபரிசானமான ரூபரகமான உய்மை விளையாடி தக்கமடவார் மனைய நாடியவர் உடுபல சித்து விளையாடுவின செய்து இது நார உடல் தத்தி முடிவாகி விடு வேணும் முடியாத பதம் அருள்வாயே திமித தீதி மித தீமித தீமித தத்ததன தான தன தான நன தான நன குடுடு டூடமட டாடமட டூடுடு என தாடம் முகில் அடகரி அடகயன் அட சிவன் முத்து விளையாட வரையாட வர ராடபல சுக்கசுரர் வாடசுரர் பாடமறை பாட எதிர்கட மீது திசையன் அடியமன் நான் நம்மோடாடபல மிக்க நரியாடகடு தாடகுடி ஆடதவன் எட்டி வரு பூதகணம் ஆட ஒடியாட விடு வடிவேலா எட்டி வரும் மனைதினை காவல் வல பூவதனை சுத்தமலை காமுககு கர்ணாதிவாய ரத்னகிரி வாழ்முருகன் இளைய பாவமலர் பெருமாளே
எத்திசையன் அடியமன் நம்மூடாடவல மிக்க நதி ஆடகள் ஆட ஒடி ஆட சமர் வெற்றி ஒரு பூதகணம் ஆட ஒடி ஆட விடு வடிவேலா எத்தி வரும் ஆனை தினை காவல் வல பூவஜனை சித்தமலை காமுகது கானம சிவாஜனோடு ரத்னகிரி வாழ்முருகனே இளையவமர் பெருமாளே பத்தியால் யானை பலகாரும் பற்றியே மாது புகழ்வாடி முத்தனாமரனை பெருவாழில் முத்தியே சேர்வத கருள்வாயே உத்தமகான சற்குணர்நேய ஒப்பிலாமணி கிரிவாச வித்தகாஞான சக்தி நீபாத வெற்றி வேலாயுத பெருமாளே வெற்றி வேலாயுத பெருமாளே காகாஜனையே சரணங்களிலே காகா நமனார் கலகஞ்செய்யுனார் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞானோபதேசிகர் ஆடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமது வீடும் சுரர்மா முடிவேதமுவன் காடும் புனமும் கமலும் கடல் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளிய கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுதை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க யானதம் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வடாது வெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்ய குறைவிலாது உயிரில் வாழ்க நான் மறை அரங்கடோங்க நற்றவ வெள்ளி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லா திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதீபதை வள்ளி தேவசேனா காந்த ஸ்மரணம் வரகரா சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம்